ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜவ்வரிசியில் எப்படி வடகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஜவ்வரிசி. இது மாவு ஜவ்வரிசி தான். மாவு ஜவ்வரிசியை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுட்டு அதை என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிற வேண்டியதான். மாவு ஜவ்வரிசிங்கிறதுனால நம்ம வந்து நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறமா நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, ஜவ்வரிசியை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசி ஊறினா தான் நல்லா மாவு வந்து நல்லா கிடைக்கும். ஊற வச்சுக்கோங்க மறக்காமல். இப்போ நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்திருக்கேன். அது கூடவே நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பச்சரிசி மாவும் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து ஜவ்வரிசி நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. சிலர் வந்து முழு ஜவ்வரிசி அப்படியே சேர்ப்பாங்க. நீங்கள் அரைச்சி சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா கூலாக கிடைக்கும். இது கூட நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா ஜவ்வரிசியும் நல்லா தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, கூழ் காய்ச்சிக்கலாம். இதுக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி வடகமும் பச்சரிசி மாவும் சேர்த்து செய்யக்கூடிய வடகம். இது வந்து நான் வந்து ஒரு 2 டம்ளர் பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம். வீட்டில் அரைச்ச மாவு. உங்களுக்கு கடையில் கிடைக்கிற மாவாக இருந்தாலும் ஓகே தான். நீங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா பச்சரிசி மாவு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பச்சரிசி மாவு நான் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. வடகம் செய்கிறதுக்கு நம்ம எது கரைச்சாலும் நல்லா தண்ணியாக கரைக்கணும். எந்த மாவாக இருந்தாலும் சரி, அரிசி மாவாக இருந்தாலும் சரி, ஜவ்வரிசியாக இருந்தாலும் சரி, எந்த மாவு கரைக்கதாக இருந்தாலும் வடகம் செய்கிறப்ப நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா, நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் வடகம் வந்து நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக எம்மியாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கூடுதலாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா தண்ணியாக கரைக்கிங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நாங்கள் வந்து தண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு 6 டம்ளர் தண்ணி சேர்த்து வச்சுக்கோங்க. தண்ணி வந்து நீங்கள் டபுள் மடங்கு சேர்க்கலாம். எடுத்த மாவுலேருந்து கூடுதலாக நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அளவு இவ்வளோதான் கிடையாது. நல்ல தண்ணியாக சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து நல்லா தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி வச்ச ஜவ்வரிசியை நல்லா உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வெந்நீர் வந்து 1லேருந்து 2 டம்ளர் வெந்நீர் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, மாவு நல்லா இறுக்கம் கொடுக்கப்ப நீங்கள் அந்த வெந்நீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக நாங்கள் வந்து கொஞ்சம் வெந்நீர் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து பச்சரிசி மாவு கலந்ததையும் அது கூட சேர்த்து ஊற்றிக்கலாம். இது ரேஷன் பச்சரிசி தான். கடையில் உள்ள பச்சரிசினா உங்களுக்கு இன்னும் நல்ல கலர் வெள்ளை வெள்ளையின் கலரில் கிடைக்கும். இது வந்து ரேஷன் பச்சரிசி அப்படிங்கிறதுனால இந்த கலரில் நமக்கு கொஞ்சம் லைட் டல் கலரில் இருக்கும். ஆனால் கிண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா கலராக கிடச்சிடும். இப்போ நல்லா அந்த தண்ணியும் கரைச்சி ஊற்றியாச்சு. இப்போ பாருங்கள், 2 மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஜவ்வரிசி மாவும் மிக்ஸ் ஆகிடுச்சு, பச்சரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதை ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் நல்லா கூலாகணும். கட்டி பிடிக்காமல் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா கிண்டிக்கோங்க. கிண்ணதுக்கப்புறமா நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்தாச்சு. மாவு நல்லா வேகணும். காயப்படியும் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் நிறைய சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய பபுள்ஸாக வரணும். நல்ல பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சின்னா மாவு நல்லா வெந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ இதை ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு வேக ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கூட போதும். இப்போ இது வந்து நல்லா கெட்டியாகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடான வெந்நீர் இருந்துச்சுன்னா சூடான வெந்நீர் ஊற்றி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக காய்ச்சிரோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து நல்லா மாவு நல்லா தண்ணியாக இருக்கும். கெட்டியாகிடுச்சு அப்படின்னா வத்தல் ஊற்றுறப்ப நமக்கு வந்து ஹார்டாக இருக்கும், பொரிக்கும் போது ஹார்டாக இருக்கும். அதனால் நல்லா தண்ணியாக மாவு கரைச்சி வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரெடி பண்ணணும் இந்த கூழ் மட்டும். இப்போ ஓரளவு நல்லா வெந்திருக்கு. ஒரு 70% வெந்துடுச்சு. இப்போ இன்னும் நல்லா பபுள்ஸ் வர ஆரம்பிக்கணும். அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஸ்டார்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா மாவு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். மாவை எடுத்து தொட்டு பாருங்கள். ரொம்ப பிசு இல்லாமல் ஓரளவு கையில் விட்டணும். ரொம்பையும் விட்டக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி ஸ்டார்டட் ஆகிடுச்சு பபுள்ஸ். இந்த மாதிரி நல்லா வேக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வத்தல் பொடி காரம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அதுக்கேற்றக்கலாம் காரத்துக்கு சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியான வத்தல் பொடி தான். அதனால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். காரம் அதிகமாக இருக்குது அப்படின்னாலே 1 டேபிள் ஸ்பூனே போதும். காரத்துக்கு நம்ம வந்து வத்தல் பொடி சேர்த்தாச்சு. வத்தல் பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வத்தல் பொடியில் இருக்கிற கட்டிகள் எல்லாமே போகக்கூடிய அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இப்போ வத்தல் பொடியும் சேர்த்துட்டு நம்ம என்ன செஞ்சாச்சு அப்படின்னா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் நாங்கள் வச்சுருக்கோம் அந்த வத்தல் பொடி கரையணுங்கிறதுக்காக. இப்போது நல்ல பபுள்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. மாவும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னா,
கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதையும் நம்ம மச்சில் தான் காயப்படணும். ஒரு துணி நல்லா வேஷ்டி எல்லாம் விரித்து எடுத்துகிட்டு அதுக்கு மேலே நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா அந்த சூடோடு தான் ஊற்றணும். இன்றைக்கி நல்ல சூடாக இருக்குது. சூடாக இருக்கப்போ நமக்கு வந்து நல்ல தண்ணியாக இருக்கும். நல்ல பாயாசம் மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்ல சுட சுட இருக்கப்போ நீங்கள் வந்து ஊற்றிட்டீங்க அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து இது நல்ல சூடாக இருக்குது. நல்லா குழு குழுன்னு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி எடுத்து நீங்கள் ஒரு ஸ்பூனை வச்சு இந்த மாதிரி லைட்டாக ஊற்றிட்டோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே என்ன ஆகிடும் அப்படின்னா சீக்கிரமாக நம்ம ஊற்றியும் முடிச்சிடலாம். நமக்கு நல்ல சூப்பராக நமக்கு வந்து ஜவ்வரிசி சாஃப்டாக கிடைக்கும். லைட்டாக ஒரு ஸ்பூன் ஊற்றினாலே நமக்கு என்ன கிடைக்குதோ அப்படின்னா நல்லா இந்தளவுக்கு சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்கும். அப்படி உங்களுக்கு சர்க்கிள் ஷேப் கிடைக்க மாட்டேங்க அப்படின்னா நீங்கள் ஒரு வளையல் வச்சுட்டு அது உள்ளே ஊற்றுனீங்கன்னா அந்த மாவு வந்து வெளியில் போகாது. சின்னதாக இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன ஷேப்பில் நமக்கு வந்து கூழ் ஊற்றல் கிடைக்கும். இப்போ இது வந்து நல்லா ஊற்றி முடித்தாச்சு. ஃபுல்லாக இருக்க மாவு எல்லாத்தையுமே ஊற்றிக்கோங்க. மாவு வந்து இறுக்கம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வெந்நீர் சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஊற்றிக்கலாம். இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் மாவு. நாங்கள் ஓரளவு ஊற்றி முடித்தாச்சு. பாருங்கள் இப்போ வந்து காய ஆரம்பிச்சிருக்கு. நம்ம ஊற்றுனது வந்து அப்படியே இருக்கும். நீங்கள் வந்து நல்லா விரித்து விடணும் அவசியம் இல்லை. அந்த ஸ்பூன் வச்சு லைட்டாக கோதி இந்த மாதிரி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் நல்லா காயணும். 2 நாள் நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி துணியை மாற்றி வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி தண்ணி தெளிச்சிட்டு நம்ம வத்தல் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இது வந்து 2 நாள் நல்லா காய விட்டுட்டோம் நாங்கள். ஜவ்வரிசி வத்தல் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. வத்தல் உள்ள பக்கமும் வேட்டி வந்து வெளி பக்கமும் இருக்கணும். இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. பாருங்கள் இதில் தண்ணி வந்து நல்லா நனைக்கணும். ஏன்னா அப்படியே ஸ்டிக்காக ஒட்டி நிற்கும் இந்த வத்தல். அதனால் நீங்கள் வந்து நல்லா தண்ணி தெளித்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து கவர் இருந்தாலும் நீங்கள் கவர்லனாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். வேஷ்டி இருந்தால் வேஷ்டியில் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் இப்போ வந்து வத்தல் எல்லாமே நல்லா நனைய ஆரம்பிச்சிச்சு. துணி ஈரத்தில் நல்லா நனைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வத்தலை வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா நல்லா நினைக்கிறோம். பாருங்கள் இப்போ வந்து இது நல்லா நனைஞ்சிச்சு. பாருங்கள் வத்தல் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எந்த பிசுப்பும் இல்லாமல் ஒட்டவே ஒட்டாது, உடையவும் உடையாது. அந்த அளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கு. ஜவ்வரிசிலையும் நீங்கள் இந்த மாதிரி வத்தல் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வெயில் நேரத்துக்கு வந்து நம்ம வந்து எல்லா வத்தலும் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த சீசனில் நம்ம வந்து இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வெயில் நல்லா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் ஒரு வழியாக வத்தல் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோம். நல்லா சூப்பராக பேப்பராக நல்லா அழகாக வந்திருக்கு. இப்போ இது வந்து தண்ணி தெளித்து எடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால பாருங்கள் அந்த ஈரப்பதம் கொஞ்சம் இருக்குது. இந்த ஈரப்பதம் போகிறதுக்காக நம்ம இன்னொரு வாட்டி சன்லைட்டில் நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா காய போட்டு எடுத்துக்கோங்க. நாங்கள் காய போட்டு எடுத்தாச்சு. சரி இப்போ வத்தல் எப்படி வந்திருக்கு அப்படி சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பொரித்தோம். ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக யம்மியாக வந்திருக்கு. கலர் கூட நல்லா ஒயிட் கலரில் நல்ல கலராக வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு சூப்பராக நமக்கு வந்து ஒரு பச்சரிசி மற்றும் ஜவ்வரிசி சேர்த்து செஞ்ச கூழ் ஊற்றல் வந்து ரொம்ப சூப்பராக கிடச்சி. கூழ் ஊற்றல் வேறு லெவலில் வந்திருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜவ்வரிசி சேர்த்திங்க அப்படின்னாலே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். அது கூட நீங்கள் இந்த மாதிரி பச்சரிசியும் சேர்த்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.